கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற விதத்தில் அது இல்லாம இருக்கலாம், முறைகளும் வழிகளும் மாறலாம், ஆனா முடிவுகள் மாறாததாக இருக்கும். நல்ல எதிர்காலம். அதனால யாரோ பாடுறாங்க, நீங்க பாடுங்க, ஒளிமயமான எதிர்காலம். என் உள்ளத்தில் சிறப்பான தரமான சம்பவங்களை என் வாழ்விலே நான் பார்க்க போகிறேன். இந்த எரேமியா 29 இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்க எல்லாரும் சிறையிருப்புல இருக்காங்க. உங்களுக்கு எனக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, லாக்டவுன்ல இருக்கிறாங்க. லாக்டவுன்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்யப்படுது. லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் நினைக்கிற அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். வீடுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீமா இருக்கலாம், அது இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் கட்ட வைப்பார். மார்ச் மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள். அழகான வீடு உங்களுக்கு வரட்டும். வெறும் வீடு இல்ல, பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். சொத்து பத்துலாம் வாங்க போறீங்களா, நிலங்கள் எல்லாம் வாங்க போறீங்க. I declare. அப்போ கொஞ்சம் ஏதோ லேண்ட் வாங்க மாட்டீங்க, நல்ல ஏக்கர் கணக்கில் வாங்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. அது சும்மா வறண்டு கரண்டெல்லாம் இருக்காது, நல்ல கனியா தர்ற தோட்டமா இருக்கும். பல தோட்டங்கள் உண்டாவதாக. வீடு கட்டுறது மட்டும் இல்ல, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணினா நடத்தினா கொட்டி மோல சத்தத்தை நீ கேட்க போற. ஓ வீட்டுல திருமண காரியங்கள் நடக்க போகுது. இதுவரைக்கும் மேரேஜ்ல இதுவரைக்கும் திருமணத்திற்கு தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு விவாகத்தின் காரியங்கள் நடப்பதாக நான் பேசுகிறேன். ஒரு பிள்ளைக்கு நடந்துருமா? இல்ல, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நடக்கும். இதை கரை சேர்த்துட்டாலே போதும். என் தண்ணிக்குள்ளே இருக்கு. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் திருமணத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட உங்கள் திருமண வாழ்க்கையை கூட கடவுள் மீண்டும் கட்டி அங்கே ஒரு மங்களத்தை, அங்கே ஒரு செழிப்பை அவர் கட்டளையிடுவார். அடுத்த பிளெஸிங்ஸ், மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் ரொம்ப நாளாக ஒரு குழந்தைக்காக வெயிட் பண்ணுறோம். வீடு, நிலம், திருமணம் அது மட்டும் இல்ல, சீக்கிரமா வளக்காப்பு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். I declare in Jesus name. அந்த மார்ச் மாதங்களே அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. அந்த மார்ச் மாதங்கள் அந்த நன்மைகள் வருவதாக. கடவுள் சொல்றாரு, குமாரரையும் குமாரத்தையும் டபுளா எடுத்துக்கோங்க. குமாரரும் குமாரத்திகளும் உங்களுக்கு வருவார்களாக. தேவனுடைய இருதயத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், தேவனுடைய எண்ணங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். கடவுள் உங்களை குறித்து என்ன கனவு வைத்திருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றெடுப்பீர்கள். நீங்க வேதாகமத்தில் கவனிச்சு பாருங்க, தாமதமா பிறந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப டிலே நடந்திருக்குதுன்னா, நீங்க விசேஷமான ஒரு சந்ததியை நீங்கள் பெற்றெடுக்க போகிறீர்கள். சில சொல்லுங்க, அதாவது நம்ம விருப்பங்கள்லாம் முக்கியம் இல்லைங்க, கர்த்தருடைய விருப்பம் தான் முக்கியம். நான் இப்போ கர்த்தருடைய விருப்பத்தை சொல்றேன் பாருங்க. உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் கர்த்தருடைய விருப்பமாவே இருக்கு. அப்போ நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, அது வீடா இருக்கலாம், லேண்ட் வாங்குறதா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அதை உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரில் நினைவாய் இருக்கிறேன். நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்க. எந்த தெய்வத்தை பத்தி எனக்கு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலைங்க, ஆனா என் தெய்வம் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ அந்த மாலையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம போகிறோம். கல்வாரி சிலுவையின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் 1 2 அல்ல, அது ஏராளமாக வைக்கப்பட்டிருக்கு. நாம் எடுத்துக்கொள்ளாதான் இருக்கிறத தவிர தேவன் நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அதனால் சில இடத்துல இதை கேட்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நன்மைகள் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்க, இது ஒரு முறை கூட கேட்டதே இல்லையே அப்படின்னாங்க. அப்போ கர்த்தர் பாருங்க, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிறைய. எபேசியர் 1:3 படி கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஐ எம் பிளஸ்ட். எல்லாம் சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆமாம், இந்த உலகத்தில் கடவுள் ஆசீர்வாதங்கிற ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுத்து சாபம் நிறைஞ்ச உலகத்தில் உங்களை நல்லா வைக்கிறார் கடவுள். ஆமென்.
அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. அதுக்காக தான் சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த சபையில் அது ஊற்றப்பட்டு ஜனங்க நல்லாவ சீக்கிரமாக உலகம் அதை பார்த்து ஓடி வருவாங்க. ஆமேன். நீங்கள் தான் டெமோ, நீங்கள் தான் டிஸ்பிளே. உங்களை பார்க்கும்போது ஓஹோ வந்துடுறேன், அடுத்த வாரமே வந்துடுறேன்றாங்க. ஆமாம், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமேன், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. பாருங்கள், நான் முதல்ல பண்ணும்போது ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இதை தான் சொல்லுவேன். கடைசியில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் அவங்க நண்பர்கள், உறவுகள் இப்படி சுவிசேஷமாகி இப்போ அன்றைக்கி பாருங்கள், ஒரு ஃபேமிலி சேரன் மகாதேவிலேருந்து வந்தாங்க, ப்ளஸ் பண்ணப்பட்டு. இன்றைக்கி நான் பார்க்குறேன் சேரன் மகாதேவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 10 பேர்கிட்ட இப்போ சேரன் மகாதேவிலேருந்து வர்றாங்க. ஆமேன். இப்படியே கடவுள் வந்து அவருடைய வார்த்தையை அனுப்பி கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ பெரும் திரள் கூட்ட மக்கள் வருகிறது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் கிரியை செய்கிறதுன்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் சந்தோஷம்? வசனம் கிரியை செய்யுது, வார்த்தை ஒன்றும் தரையில் விழாமல் மக்கள் வாழ்க்கையில் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊழியம் செய்கிறதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப முக்கியம் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது நடக்குதா, ஏதாவது ஆகுதான்னு ஒன்றுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம பண்ண வாழ்க்கை மாறிச்சுங்காங்க. சாட்சிலாம் கேட்டால் நம்மளே மிரள்ற மாதிரி இருக்குது. கர்த்தர் அந்த மாதிரிலாம் ஜனங்களை என்ன பண்ணுறாரு, அபரீதமாக அவர் பிளஸ் பண்ணுறார். ஆமேன், பிரைஸ் காட். ஸோ கடந்த ஒரு 5 வாரங்கள் கிட்ட ஒரு தலைப்பில் நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னென்னா கனவுகள். எல்லாம் சொல்லுங்கள், கனவுகள், நோக்கங்கள், விருப்பங்கள். இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது கர்த்தர் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதையும் உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து போடுறாரு. அடுத்தது உங்களுக்குள்ளாகவே ஒரு விருப்பம், ஒரு ட்ரீம்ஸ்னு ஒன்று உள்ளே வருது பாருங்கள், அதையும் அவர் நிறைவாக்குகிறார். ஆமேன். இது வந்து எத்தனையோ முறை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருந்தாலும் இந்த வசனத்திலேருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற எல்லா பிள்ளைகளுக்கும் மேலே இந்த பிளெஸ்ஸிங்ஸை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் அது இல்லாமல் இருக்கலாம். அதாவது முறைகளும் வழிகளும் மாறலாம், ஆனால் முடிவுகள் மாறாததாக இருக்கும். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, முறைகளும் வழிகளும் மாறலாம், ஆனால் முடிவு மாறாது. ஆமேன். அந்த வேலை இல்லாமல் இருக்கலாம். சிலர் அதில் தான் சோர்ந்து போயிடுவாங்க. என்ன பிரதர், எதிர்பார்த்ததெல்லாம் எங்கள் பிரதர் எல்லாம் நடக்கவே மாட்டேங்குது. இல்லைங்க, அந்த வழியில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கலாம், அந்த முறைமைகள், அந்த மெத்தட்ஸில் சில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். எப்படி இருக்கு பாருங்க. For I know the plans and thoughts that I have for you, says the Lord. நான் உனக்காக சில திட்டங்களையும் சில நோக்கங்களையும் என்ன பண்ணியிருக்கிறேன், போட்டு வச்சிருக்கிறேன். என்ன அது? The plan for peace and well-being and not for disaster, to give you a future and hope. உனக்கு நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு எதிர்காலத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நல்ல எதிர்காலம். ஆமேன். அதனால் யாரோ பாடுறாங்க, நீங்கள் பாடுங்க, ஒளிமயமான எதிர்காலம். என் உள்ளத்தில் சிறப்பான தரமான சம்பவங்களை என் வாழ்விலே நான் பார்க்க போகிறேன். ஆமேன். இல்லை நீங்கள் சொல்லணுங்க, நம்ம சொல்லவே மாட்டோம், நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இவைகளை வைத்திருக்கிறார். இந்த எரேமியா 29 இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்க எல்லாரும் சிறையிருப்பில் இருக்காங்க. உங்களுக்கு எனக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா லாக்டவுனில் இருக்கிறாங்க. புரியுதா? லாக்டவுனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்யப்படுது. என்ன பிரசங்கம்? நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை கடவுள் உனக்கு கொடுக்க போகிறார். எப்படி இருந்திருக்கு பாருங்க. எப்போவுமே இந்த ப்ராஃபட்ஸ் எப்படி தெரியுமா, நம்பவே முடியாதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க.
சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் கடவுளுடைய வார்த்தைங்க உண்டாக ஆரம்பிக்கும். என்ன நன்மையெல்லாம் இதில் அந்த நன்மையை பட்டியலிடுறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள் 29:2 பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களின் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலயாச்சாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். அதாவது பாபிலோனில் போய் இருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க, ஒரு சிறையிருப்பில் அவங்க வாழ்கிறாங்க, ஒரு லாக்டவுனில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எருசலேமிலிருந்து எழுதி என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. என்ன செய்தி பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், லாக்டவுனில் இருக்கிற அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்னு நினைக்கிற அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், புதிய ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சுட்ட மார்ச்சுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னு நினைக்கிற அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். ஆமென். விடு, சிறையிருப்பு மாறினாலே பெரிய விஷயம், வீடு போய் வீடு திரும்புறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்க. நீங்கள் வீடுகளை கட்டி, நான் சொல்ற மார்ச் மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற தேவன் அவர் சொல்றாரு, நீங்கள் வீடுகளை கட்டி. ஆமென். கட்டப்படும், உங்கள் வீடுகள் கட்டப்படும். ஆமென். நோ நோ நோ, இது வந்து எவ்ரி சண்டே ஒரு டாபிக் கத்துக்கோங்களே, அது மாதிரி கிடையாது. இட்ஸ் a prophetic message. நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள். ஆமென். ஹalleluya. ஓ thank you. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து, எல்லாம் சொல்லுங்க, குடியிருந்து. ஹalleluya. அது மட்டும் இல்லை, அங்கே போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். எல்லாம் பாருங்க விரிவடைஞ்சு போகுது. சொத்து பத்துலாம் வாங்க போறீங்களாம். ஹalleluya. நிலங்கள் எல்லாம் வாங்க போறீங்க. I declare. ஆமென். தோட்டங்களை நாட்டி அவைகளில் குடியிருந்து. ஆமென் ஆமென். அங்கே பாருங்க, அவைகளின் கனியை, அது மட்டும் இல்லை, எல்லாம் ஏதோ வீடு கட்டுறது நாட்டுறது மட்டும் இல்லை, அதை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு அர்த்தம்னா அனுபவிப்பீங்க. ஆமென். வீட்டை கட்டியிருக்கேங்க, தோட்டங்கள் இருக்குங்க, ஆனால் எங்கேயோ இருக்குங்க, யாருக்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆமென். அடுத்தது செகண்ட் முக்கியமான பிளெஸிங்ஸ் பாருங்க. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி, லாக்டவுன் முடிஞ்சு லாக்டவுனுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ வந்திருக்கிறவங்களும் சரி, கர்த்தர் சொல்றாரு, வீடு கட்டுறது மட்டும் இல்ல, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணினா அர்த்தம்னா கொட்டி மோல சத்தத்தை நீ கேட்க போற, ஓ வீட்டில் திருமண காரியங்கள் நடக்க போகுது. இது எல்லாருக்கும் இல்லாத இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க மேல தேவனுடைய ஆவியினால I want to prophetically declare that blessings. இதுவரைக்கும் மேரேஜ்ல, இதுவரைக்கும் திருமணத்திற்கு தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு விவாகத்தின் காரியங்கள் நடப்பதாக நான் பேசுகிறேன். ஹalleluya. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விவாகம் பண்ணி. நீங்க என்ன ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்களேன். நம்ம அடிக்கடி இந்த வசனம், நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அவர் லிஸ்ட் போட்டு சொல்றாரு, நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க, வீடு கட்டும் தானே, கட்டுவ. நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிற, கல்யாணம் தானே, விவாகம் நடக்கும். ஆமென். சில சொல்லுவாங்க, அதாவது நம்ம விருப்பங்கள்லாம் முக்கியம் இல்லைங்க, கர்த்தருடைய விருப்பம் தான் முக்கியம். நான் இப்போ கர்த்தருடைய விருப்பத்தை சொல்கிறேன் பாருங்க. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் கர்த்தருடைய விருப்பமாகவே இருக்கு. ஓ, எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படி சொல்ல, தம்பி உன் விருப்பம்லாம் தூக்கி தூர வச்சிரு, அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான் அப்படிம்பாங்க. அவர் என்ன வச்சிருக்கார் அது தெரியாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாதுங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் இங்கே கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன், அவர் என்ன வச்சிருக்காருன்னே தெரியாது. எதிர்பார்த்துருக்கிற முடிவை, அதுவும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவையெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. அதெல்லாம் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காது தம்பி, வாழ்க்கைங்கிறதே நீ எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும், அதான் அப்படின்ட்டாங்க.
எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி நம்ம மைண்டெல்லாம் இந்த மதம் ட்ரெயின் பண்ணி வளர்த்துருக்கு பாருங்கள். நான் நினச்ச அதனால் இவங்களும் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம வாயாலே பிசாசு சொல்ல வச்சுருப்பான், நான் நினச்சது நடக்காது. அதனால தான் பாருங்கள் நான் இப்போ எதையுமே நினைக்கிறது இல்லை, இந்த லெவலில் உட்கார வச்சுருவான். நிறைய பேர்லாம் அப்படி இருக்கிறாங்க. நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கி. எந்த தெய்வத்தை பற்றி எனக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் என் தெய்வம் நான் எதிர்பார்த்துருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஆமென். மாலையில் நான் இந்த இடத்துல வர்ற வரைக்கும் இந்த வார்த்தையோ இந்த எண்ணமோ எனக்கு கிடையாது. இந்த இடத்துல நின்று இதை நான் டிக்ளேர் பண்ணுறேன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள். ஆமென், ஆமென். ஆமாம், நீங்கள் நிலங்களை வாங்குவீர்கள். ஆமென். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி, ஆமென், இந்த மாதம் மங்களமான மார்ச்சாய் உங்களுக்கு அமையட்டும். டும் 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 டும். ஹல்லேலூயா. மங்களம் செழிக்கட்டும். ஆமென். மங்களம் செழிக்கட்டும். நான் சொல்கிறேன், நிறைய பால் காய்ப்பு ஃபங்க்ஷன், வீடு கட்டுற ஃபங்க்ஷன் நடக்க போகுது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அது உண்டாகட்டும். இதுவரை வாங்காதவங்க வாங்குவீங்க, இதுவரை உண்டாதவங்களுக்கெல்லாம் உண்டாகும். இதில் இப்போ நம்ம சொல்லும்போது அதுக்கான ட்ரீமே இல்லையே, அதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஆக்சுவலி இது யாருக்கு எழுதுறாங்க? கைது பண்ணி கூட்டி போயிருக்காங்க, ஜெயிலில் உட்காந்துருக்காங்க. அதுதான் நீங்கள் கவனிக்கணும். சிறைப்பட்டு போக பண்ணினா அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், எப்படியாவது உன்னை ஜாமீனில் எடுத்துடுறேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கலாம்ல. சிறைப்பட்டு போனவங்களுக்கு என்ன சொல்லணும்? எப்படியாவது ஜாமீன், கடல்லே இல்லையா, ஆனாலும் உனக்கு நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் சொல்கிறார், நீ வீடு கட்டுவ. ஐயா, நான் இதிலிருந்து விடுதலையாகி போவேனா? பாருங்க, வீடுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கலாம், அது என்னங்கன்னு இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் கட்ட வைப்பார். அதுக்கு என்னென்ன அனுகிரகங்கள் உண்டோ, என்னென்ன வழிகள் உண்டோ, என்னென்ன வாசல்கள் உண்டோ, என்னென்ன காரியங்கள் உண்டோ, அது திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எத்தனை பேர் சொந்த வீடு வச்சுருக்கிறீங்க? கை தூக்குங்க. ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களாம் 1 2 3 4 5. ஓன் ஹவுஸ் இருக்கா உங்களுக்கு? சொந்தமான வீடு? ஓகே. அப்போ எத்தனை பேர் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா? அப்போ ஏற்கனவே வீடு வச்சுருக்கவங்க இப்போ டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம் அவங்க வாழ்க்கையில். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எங்கள் சகோதர சகோதரி மேலே லார்ட் வி ரிலீஸ், லார்ட் வி ரிலீஸ். எல்லாருக்கும் இந்த இடத்துல வீடு வேணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அந்த வழிகள் திறக்கப்படட்டும், இந்த பாதைகள் உண்டாகட்டும், அதுக்கான லேண்ட் அமையட்டும், அதுக்கான நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஆட்கள் அமையட்டும், அதுக்கான பணங்கள் வரட்டும், அதுக்கான சொத்து பிரச்சனைகள் தீரட்டும், அதுக்காக காரியங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது நடப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே உங்க மேல ஒரு blessings வந்துச்சுன்னா அதை நீங்க ரிலீஸ் பண்ணலாம். ஆமென். நான் சொல்றேன், அழகான வீடு உங்களுக்கு வரட்டும். நாட் ஜஸ்ட் ஹோம், வெறும் வீடு இல்லை, பியூட்டிஃபுல்லான ஹவுஸை உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். அந்த வீட்டை பார்க்கும்போது கர்த்தரே அதை கட்டினாருங்க, என்ன ஒரு மகிமையா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரியான வீடுகள் உங்களுக்கு அமைவதாக நான் டிக்ளேர் பண்றேன். In the name of Jesus, I declare that blessings. I declare. Amen. Hallelujah. அப்போ பாருங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அதுக்கான வாய்ப்பை திறக்கிறாரு, அதுக்கான காரியத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ பேருக்கு அது இருந்திருக்கு, அதான் அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கிறவர். ஆமென். அப்போ அது ஏதோ ஒரு காமனானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு போயிடக்கூடாது. அவர் அழகாக அதை லிஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. முதல்ல நான் சொல்லிட்டேன், சிச்சுவேஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஜெயிலில் இருக்கிற ஆளுக்கு இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணவே முடியாது. அப்படின்னா அர்த்தம், ஏற்கனவே கை கட்டின மாதிரி இருக்குது, இது ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்குது, இதிலிருந்து வெளியே வந்தாலே
கோடி ஸ்தோத்திரம், அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிற மக்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் வீடுகளை கட்டி. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடே போடல, வீடுகளையும் தான் போட்டிருக்குது. சிங்குலர்லே வரல, இட்ஸ் a plural. ஆமென், ஆமென், எஸ். என்ன போட்டிருக்குது இங்கிலீஷில்? ஹவுசஸ் தானே போட்டிருக்குது, கரெக்டா? எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் அந்த அளவுக்கு தெரியாது, அதனால தான் ஆங்கிலம் சர்வீஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கிறேன். ஹவுஸ்ன்னு போடல, அப்படி தானே? ஹவுசஸ் தான் போட்டிருக்குது. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் இங்கிலீஷில் எந்த வேர்டு பேசினாலும் நீங்கள் வந்து ப்ளூரல்லே பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணுறது, அப்படியே வந்துடுது. ஒருமையிலே வரமாட்டுக்கு. என்ன வார்த்தை ஆக்சுவலி இங்கிலீஷில் அதுக்கு சில வார்த்தைகள்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, அது பேசக்கூடாதான். ஆனால் நம்ம வாயில் வந்தாலே எப்படி தான் வருது. அது மாற்றுங்க, இங்கிலீஷை மாற்றுங்க ஐயா. சாரி தப்புலாம் சொல்லக்கூடாது, இதுதான். ஆமாம், ஆமாம், எல்லாமே என்ன தான் வருது, ப்ளூரலில் தான் வருது. பாருங்க, கர்த்தரும் அப்படி தான் பேசுகிறார். வீடுன்னே பேசலை, வீடுகளை. ஆமென், அப்படி தான் பேசுகிறாரு. தோட்டங்கள்னு பேசலை, என்ன பேசுகிறாரு? கார்டன் போடல, என்ன போடுக்குது? கரெக்டா? கரெக்டாங்க. அப்போ என்ன போடுது? தமிழ் என்ன வருது? தோட்டங்களை. அப்போ கொஞ்சம் ஏதோ லேண்ட் வாங்க மாட்டீங்க, நல்ல ஏக்கர் கணக்கில் வாங்குங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே I release the prosperity anointing in this place. I release the prosperity anointing in this place. Amen. தோட்டங்களை நான் வாங்குவேன். ஆமென். அது சும்மா வறண்டு கரண்டெலாம் இருக்காது, நல்ல கனியாக தர்ற தோட்டமாக இருக்கும். ஆமென். பல தோட்டங்கள் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. ஆமென். ஒருத்தர் கேட்டேன், வார்த்தையெல்லாம் கேட்குறீங்களே, உங்கள் சபைக்கு வரணும் ஆசையாக இருக்குது, வந்து கல்லறைக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. எதுக்கு போயிட்டுருக்கேன்? கல்லறை தோட்டம் அங்கே தான் இருக்குது. இந்த வார்த்தையை கேட்டால் நீங்களே தோட்டம் வாங்கிடுவீங்கயா. சொந்த தோட்டம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். கல்லறை தோட்டம். கர்த்தர் பாருங்க, அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். அப்புறம் சொல்றாரு, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி, அப்போ திருமண ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, திருமண ஆசீர்வாதம். ஆமென். முதல்ல பாருங்க, ஹவுஸ் பிளெஸிங்ஸை பேசுகிறாரு, அப்புறம் லேண்ட் பிளெஸிங்ஸை பேசுகிறாரு, அப்புறம் மேரேஜ். ஒரு பிள்ளைக்கு நடந்துருமா? இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நடக்கும். ஏன் இதை கரை சேர்த்துட்டாலே போதும், ஏன் தண்ணிக்குள்ளேயா இருக்கு? எப்படியாவது கரை சேர்த்துடணும் தண்ணிக்குள்ளேவா இருக்கு. கர்த்தர் அழகா சேர்ப்பார், சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். ஆமென். விவாகம் பண்ணி நுப்பாட்டில் பாருங்க, ஒன்றை பேசி அதை சார்ந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தொடர்ந்து பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க, விவாகம் பண்ணி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு, நிலம், திருமணம், அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக வளக்காப்பு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். வளக்காப்பு ஃபங்க்ஷன் ஐ டிக்ளேர் இன் ஜீசஸ் நேம். இந்த மார்ச் மாதங்களே அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. அந்த மார்ச் மாதங்கள் இந்த நன்மைகள் வருவதாக. இப்படி ஒரு பைபிளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கடவுள் பாருங்கள், நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் புரிஞ்சிருக்கிற ஒரு கடவுளுங்க. நீங்கள் வந்து ரிலீஜன் கடவுளை பார்க்காதீங்க. இந்த வேதாகமத்தின் கடவுள் மதத்தின் கடவுள் அல்ல, மனிதனை வாழ வைக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆமாம், இஸ் a life giving spirit, இஸ் a life giving God. மனுஷனுடைய ஒவ்வொரு தேவையும் அவர் யோசிக்கிறார். மனுஷனுக்கு என்ன வேணும், மனுஷனுக்கு எது முக்கியம், மனுஷனுக்காக என்ன. சில பேர் இதெல்லாம் பேச மாட்டோம், அதெல்லாம் பரலோகம் ஒடிருங்க. நீங்களாம் சத்தமே ஒரு மாதிரி இருக்கும், அலறல் சத்தம் மாதிரி போட்டுக்கிட்டு சில பேர்லாம் எழும்பி இதே வீடுமாங்க காருமாங்க போ. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன், இதை எனக்கு தருவேன்னு என் அப்பா சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்பா சொல்லியிருக்கிறார், நீங்க தப்பா சொல்லாதீங்க. ஆமென். இது அப்படி இது ஏதாவது நான் விளக்குனேன்னா இதை அப்படியே எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். சிறைப்பட்டு போன மக்களுக்கு அழாதீங்க, கண்ணீர் விடாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம்.
கவலைப்படாதீங்க, எப்படியாவது வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 400 வருஷத்தில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்ம ஜெயிலில் இருக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, பெயில் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அப்படியே செத்தா கூட நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு பேசியிருக்கலாம். அப்படி பேசியிருந்தா நானும் அப்படியே பேசுவேன். ஆனால் அப்படி பேசலை, அதனால தான் நான் அப்படி பேசலை. ஆமென். கடவுளை விட பெரிய ஆட்களை நம்ம ஆயிடக்கூடாது. பாருங்கள், கடவுள் மக்களை பார்க்குறார். இஸ் அ பீப்புள் காட். மக்களை கவனிக்கிறார், மக்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் பேசுகிறாரு. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, திருமணம் ஆகுறதெல்லாம் பற்றி பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், கடவுளுக்கு இதெல்லாம் கடவுளுடைய ஆசை என்ன? ஒரு தகப்பனுங்க கடவுள்னா நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. ஹீ இஸ் அ ஃபாதர். ஒரு நல்ல அப்பா கொண்டு வந்து தன் வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்து தன் மனைவி பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறவர். ஹீ இஸ் அ குட் ஃபாதர். ஆமென். எபிரேய மொழியில் அந்த ஃபாதர் அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆமென். அவர் தான் அந்த வீட்டுக்கே ஆதாரம். ஆமென். சில வீட்டில் ஃபாதர் அப்படி இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க மனைவிலாம் கொண்டு வந்து அதுக்கு வந்து ஃபாதர் சாப்பிட்டுட்டு இருப்பார். ஃபாதர்னா ப்ரொவைடர். ஆமென். குட் ஃபாதர்னா அவர் என்ன பண்ணணும்? அந்த வீட்டுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணணும். ஆமென். மனைவி பண்ணால் தப்பு கிடையாது. ஆனால் மனைவி பண்ணுறாங்களோ இல்லையோ, மனைவி ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஃபாதர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். அப்போ ஒரு கடவுள் வந்து ஒரு அப்பா மாதிரி இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? தன் பிள்ளைகளை நல்ல வீட்டில், நல்ல சூழலில், நல்ல விதமாக வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அதனால தான் இந்த மாதிரி காரியத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அடுத்தால, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரனையும் குமார்த்தியையும் பெற்று, எல்லாம் சொல்லுங்கள், விவாகம். ஆமென். வீடு கட்டுதல், அப்புறம் விவாகம் நடக்கும். கடவுள் இதை பேசுகிறாரு. அப்போது இப்படி நான் வாழ்கிறதுன்னு கர்த்தர் விரும்புறதுனால அதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே இல்லாட்டா கூட தேவன் அந்த சாத்தியக்கூறுகளை உருவாக்குவார். ஆமென். பாருங்கள், ஒருத்தருக்கு பெண் அமைகிறது, ஒரு நல்ல மருமகன் அல்லது நல்ல மருமகள் அல்லது ஒரு நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைகிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? இன்றைக்கி ரொம்ப பார்க்கும்போது கரெக்டாக இல்லை அந்த பிரச்சனை இதான் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த காரியத்திலே உங்களுக்கு உதவ விரும்புகிறார். ஆமென். வேதாகமத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் நமக்கு தரன்னு இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் டோட்டலாக கவனிச்சிங்கன்னா எல்லா பதிலும் வந்துடும். அதில் ஒன்று இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் இருக்கான். அவனுக்கு என்ன பார்க்குறாங்க? பொண்ணு பார்க்குறாங்க. அப்போது ஒரு வேலைக்காரனை என்ன பண்ணுறான்? அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சா அவன் வந்து பாருங்கள், நல்ல வேலைக்காரன். அவன் வந்து கர்த்தரை நம்பி போகிறான். அவன் போகும்போது அவன் கேட்குறான், ஒட்டகத்தில் தானே அந்த நாட்களில் பயணம் பண்ணுவாங்க, போகிறாங்க. அங்கே போனால் அங்கே வந்து நான் வந்து எந்த பெண்ணை சூஸ் பண்ணணுன்னு தெரியல, ஆனால் என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறான். அது ஒரு அடையாளத்தை கேட்டுட்டு போகிறான். என்ன அடையாளம்னா, நான் வந்து தண்ணி வந்து என் ஒட்டகங்களுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணி கேட்பேன். அவன் வந்து தண்ணி வந்து ஒட்டகத்துக்கும் தருவேன், உனக்கும் தருவேன்னு அவர் என்ன பண்ணுவா சொல்லணும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை கேட்டுட்டு என்ன பண்ணுறான், போகிறான். அங்கே போனால் அவன் கேட்ட மாதிரியே நடக்கு. ஆமென். அவன் கேட்ட மாதிரியே நடக்கு. அங்கே பாருங்கள், ஆதியாகமம் 24:14, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்திடலும் என்றான். அதே மாதிரி தான் பாருங்கள், அங்கே போனால் கரெக்டான ஒரு மணப்பெண்ணை கடவுள் கொண்டு வர்றார். ஆமென். இவங்களுக்கு கரெக்டான மணமகனை கொண்டு வர்றாரு. பெண் வீட்டாருக்கு என்ன நடந்தது? ஏற்ற மணமகன். அப்போ இங்கே என்ன நடந்தது? ஈசாக்குக்கு என்ன நடந்தது? ஆபிரகாம் வீட்டில் ஏற்ற மணமகன். இப்போ ரெண்டும் கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி செய்கிறார். சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென். நான் சொல்கிறேன், ஒரு திருமணம்னா நம்ம சாதாரண நினைக்கிறோம். இல்லைங்க, கர்த்தர் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார். ஆமென்.
ஆமாம், திருமணம்லாம் நடத்தி வைத்து பெண்கள் பார்க்குறது, பெண் இதெல்லாம் அமைக்கிறது சாதாரணமாக வேலை கிடையாது. எல்லாமே கர்த்தருடைய வேலையாக தான் இருக்குது. யாராவது அந்த மாதிரிலாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வேலையை தான் செய்கிறீங்க. ஆமென். நீ காலைல கூட பியூட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொல்கிறேன், பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா கடவுளுடைய வேலையை செய்கிறீங்க. இந்த பூமியில் எல்லாமே அவருடைய பிரதிபலிப்பாக தான் இருக்குது. ஆமென். இல்லை உணவுலாம் சமைக்கிறீங்க, நீங்களும் கடவுளுடைய வேலையை தான் செய்கிறீங்க. ஏன்னா கடவுள் ஆகாரம் கொடுக்குறார். ஆமென். எல்லா ஜாபுக்கு வீடு கட்டுறீங்கன்னா கடவுளுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா கடவுள் வீடு கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் வீட்டை எல்லா ப்ரொஃபஷன்லையும் கர்த்தர் இருக்கிறாருங்க. மக்களை குணமாக்குற மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா கர்த்தர் அந்த வேலையில் தான் இருக்கிறார். ஆமென். போதிக்கிறீங்களா, டீச்சரா, கர்த்தருடைய வேலையில் தான் இருக்கிறீங்க. ஆமென். நம்ம கிறிஸ்டியன் ப்ரொஃபஷனலில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னுடைய ப்ரொஃபஷனல் சாதாரணமானது இல்லை, அதில் ஒரு தெய்வீகம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபஷனல் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவ்வளோ பெனிஃபிட்டபுல்லாகவும் அது மாற ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். ஆமாம். இங்கே கவனிச்சிங்கன்னா அப்போ கரெக்டான ஒரு பெண் அங்கே என்ன பண்ணுது, அமையுது பாருங்க. அப்போ அந்த காரியத்தை குறித்து அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, இது இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு இருக்குது. ஆமென். அப்போ கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் திருமண வாழ்வுக்காக தேவனை நம்புங்க. உங்கள் வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் எனக்கு ஒரு ஏற்ற மணவாளனை, ஏற்ற மனைவியை, ஏற்ற ஒரு துணை அவர் கொண்டு வருவார். ஆமென். பிலீவ் தட். தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் அதுக்கான வழிகள் அவர் திறக்கிறவராக அவர் இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் அதை என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஆண்டவர் அதை கொண்டு வரார். ஈசாக்குக்கு கொண்டு வரார், ரெபேக்காளுக்கு கொண்டு வரார், ரூத்துக்கு. வாழ்க்கையில் திருமணத்தில் பாதிக்கப்பட்ட சில பேர் இருக்கிறாங்க. ஐயோ, என் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. நிறைய இன்றைக்கி நான் பார்க்குறேன் டிவோர்ஸ், ஏகப்பட்ட இடத்துல பார்க்குறேன். நிறைய பேர் சொல்லும்போது அது எனக்கு அது பாதிப்பாயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் திருமணத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட உங்கள் திருமண வாழ்க்கையை கூட கடவுள் மீண்டும் கட்டி அங்கே ஒரு மங்களத்தை, அங்கே ஒரு செழிப்பை அவர் கட்டளையிடுவார். அதையும் நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம் இல்லையா? ரூத் என்கிற ஒரு பெண் தன் கணவனை இழந்து போயிருக்கிறா. அவளுக்கு ஒரு கரெக்டான போவாச கர்த்தர் கொண்டு வரார். ஆமென். ஆமாம். ஊர்லேயே ஐஸ்வர்யமான கொண்டு வராரு. நிறைய பார்க்கலாம் வேதாகமத்தில். கணவனை இழந்த பெண்ணுக்கு கரெக்டான கணவனை கடவுள் கொண்டு வரார், சரியான பெண்ணை கடவுள் கொண்டு வருகிறார். பாருங்க, இதிலெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் செயல்படுகிறார், தேவதூதர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, அது வீடா இருக்கலாம், லேண்ட் வாங்குறதா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அதை உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரில் நினைவாயிருக்கிறேன். ஆமென். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? குமாரரையும் குமாரத்தையும் பெற்று. இது அடுத்த பிளெஸ்ஸிங்ஸ். மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் ரொம்ப நாளாக ஒரு குழந்தைக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு குழந்தை பேருங்கிறது இல்லை அப்படின்ட்டு. நம்ம ஆட்கள் பாருங்கள், இப்போ சில பேர்லாம் இருக்கிறாங்க, குழந்தைங்க தாங்க இப்போ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இதுகள் பண்ணுற இது இருக்க அப்படின்ட்டு. குழந்தைங்க ஒரு ஆசீர்வாதம். ஆமென். சில்ட்ரன்ஸ் இஸ் த பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். ஆமாம், அது ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், கடவுள் சொல்கிறாரு, நீ அப்படி இருப்பன்னா நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவு என்ன? உனக்கு ஒரு சந்ததி வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, குமாரரையும் குமாரத்தையும் டபுளாக எடுத்துக்கோங்க. குமாரரும் குமாரத்திகளும் உங்களுக்கு வருவார்களாக. ஆமென். பெற்று நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்தையும் பெற்று. கடவுள் டபுளாக தரார். ஆமென். ஆமாம். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆமென். கர்ப்பங்களில் அது நடக்கட்டும். ஆமென். கர்த்தர் அதை ஒரு வாக்கா பண்ணுறாரு, அதை ஒரு ஆசீர்வாதமாக வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். இதே ஆபிரகாம் செல்வத்தை பார்க்குறான், எல்லா நன்மையும் பார்க்குறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒன்று இல்லை, ரொம்ப நாளாக என்ன இல்லை, குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்போது அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே எல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் வேலைக்காரன் எடுத்துகிட்டு போயிடுவான் போல தெரியுது, எனக்கு ஒரு சந்ததி இல்லையே அப்படிங்கிறான். அப்போ கர்த்தர் அவனை கூட்டிகிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பாருங்கிறாரு, இதை எண்ணுங்கிறாரு. என்ன முடியல,
நட்சத்திரத்தை எண்ண முடியல, மணலை பாரு எண்ண முடியல. அவர் சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். இந்த மாலையில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இது ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், வேறு எந்த விதத்தில் இதை பார்க்கலாம், ஒரு டேப்ஸ் மூலமாக கேட்கலாம், வாட் எவர் பி. தேவனுடைய இருதயத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன், தேவனுடைய எண்ணங்களை பேசி கொண்டிருக்கிறேன். கடவுள் உங்களை குறித்து என்ன கனவு வைத்திருக்கிறார் என்று பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றெடுப்பீர்கள். ஆமென். அதுக்கான எந்த தடைகளையும் அவர் நீக்கி போடுவார், எந்த தடைகளையும் தேவாவியானவர் எடுத்து போடுவார். ஆமென். ஒரு சந்ததி பெருக்கம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அப்ப இது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கடவுள் அதை சொல்லிட்டாரு. உன் மிருக ஜீவன்களுக்குள்ள கூட ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை, உன் தேசத்தில் அது இருப்பது இல்லை. இந்த வாக்கையெல்லாம் பிடிங்க, கர்த்தர் அதை எங்களுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமாம். ஆபிரகாம் வாழ்க்கையில் சில நாட்கள் தாமதமாக இருந்தது. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் இவங்க ரொம்ப அற்புதமாக இப்போ தான் உருவாகி வராங்க. இப்போ சந்ததி வந்துச்சுன்னா அது தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கும். ஆமென். சில டிலேஸை கூட கடவுள் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸாக மாற்றுவார். ஆமென். யோவான் தாமதமாய் பிறந்த ஒரு பிள்ளை தான். ஆமென். நீங்கள் வேதாகமத்தில் கவனித்து பாருங்கள், தாமதமாக பிறந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப டிலே நடந்திருக்குதுன்னா நீங்கள் விசேஷமான ஒரு சந்ததியை நீங்கள் பெற்றெடுக்க போகிறீர்கள். விசேஷமான ஒரு ஜெனரேஷன் உங்கள் மூலமாக வரப்போகுது. ஆமென். கர்த்தர் அப்படி மாற்றி விடுவார் பாருங்க. ஏன் முதிர் வயதில் தான் ஆபிரகாம் பிள்ளையை பிறக்கிறான், ஈசாக்கு. முதிர் வயதில் தான் எலிசபெத் சகரியா தம்பதிகளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அவன் தான் யோவான் ஸ்நானகன். இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவன். எப்படி எவ்வளோ பெரிய பைபிள் சொல்கிறாரு. சிறிகளில் பிறந்ததில் இயேசு அவனை பற்றி சொல்லும்போது, யோவானை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, இவனை போல யாருமே கிடையாது. ப்ராஃபட்டுக்கெல்லாம் அவன் தான் ப்ராஃபட் அப்படின்ட்டார். இயேசு வாயிலிருந்து தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி யார்? யோவான்ட்டார். அப்போ பாருங்க, தாமதமாக இருந்தது, ஆனால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கிறாள். ஆமென். அண்ணாளுக்கு பாருங்க, குழந்தை இல்லாமல் இருக்குது. அவளுக்கு ஒரு குழந்தை ரொம்ப டிலேயாக தான் பிறகுது. அவள் பாருங்க, ராஜாக்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணுங்கிற ஒரு ப்ராஃபட் சாமுவேலாக அவன் இருக்கிறான். ஆமென். அதனால் ஒன்றும் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக கர்த்தர் தருவார். ஆமென். சிலர் என்ன கேட்பாங்க, நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாமான்ட்டு. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா கடவுள் நம்ம எல்லாரையும் ஆதரிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கிறார். ஆமென். there is no wrong. பிள்ளை இருக்குது, பிள்ளை இல்லை, அதெல்லாம் தாண்டி நாம் கொஞ்சம் பிள்ளைகளை எடுத்து அதுக்கு ஜீவனை கொடுத்து வாழ்க்கையை நம்ம தர முடியும்னா அது எவ்வளோ பெருமைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். டு தட் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது அன்பினால் செய்கிற ஒரு காரியம், கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்வார். ஆமென். நான் சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்னென்னா, சிலர் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆமாம் ஆமாம், அப்படி நடந்திருக்குது. ஆமாம், ரொம்ப வருஷம் குழந்தையே கிடையாது. அவங்க ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க அவ்வளோ பருமனாக இருப்பாங்க. ஆமாம். ஆனால் அந்த குழந்தைய எடுத்த ஒரே வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆமென். அதனால் சிலர் கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக பண்ணுங்கள், தப்பே கிடையாது. உங்களால் வளர்க்க முடியும், அன்பை செலுத்த முடியும்னா, அதாவது என்ன, உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம். அது குழந்தை இருக்குது இல்லை அதை மையமாக வச்சு யோசிக்க வேண்டியது கிடையாது. கண்டிப்பாக அதை செய்யலாம். அப்போ கவனிங்க, ஒரு ஒரு சந்ததியை தேவன் என்ன பண்ணுறாரு, அங்கே ஆசீர்வாதமாக அங்கே பேசுகிறார். அடுத்தது பாருங்கள், பெண்களை கொண்டு, அப்புறம் உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள், இவர்கள் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும், நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. சிறைப்பட்டு போனவங்களுக்கு சொல்றாரு, நீங்க குறுக மாட்டீங்க, நீங்க பெருகுவீங்க. நீங்க குறுக மாட்டீங்க, நீங்க பெருகுவீங்க. ஆமென்.
நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் பாபிலோனியே பிளஸ் பண்ணியிருப்பான்ட்டார். ஆமென். ஏன்னா நீலாம் அங்கே இருக்கிற, உனக்காக அந்த ஊர் நல்லா இருக்கட்டுங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க, நீ இருக்கிற ஊருக்காக ஜோம் பண்ணு. அந்த ஊர் எந்த சாபக்கேடான ஊராக இருந்தானே அந்த ஊரை நான் பிளஸ் பண்ண போகிறேன், அந்த ஊரை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இது பாருங்களேன், இது வந்து எருசலேமில் இருந்தால் தான் நல்லா இருக்குங்களாம் இல்லை. சிறைப்பட்டு போனாலும் சிறைப்பட்டு போன இடத்துல கூட கடவுள் நல்லா வைக்கிறார். அவர் தான் தேவன். ஆமென். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளையும் உங்கள் குறிகாரரையும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, தீர்க்கதரிசி குறிகாரர் எல்லாம் ஒரே லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கிறாரு. இது எந்த மாதிரி தீர்க்க தரிசனம்னா, கடவுளே சொல்கிறாரு பாருங்க, உங்களை மோசம் போக்க ஒட்டாதீர்கள்னு அர்த்தம். நான் சொன்ன இப்போ வார்த்தை, நீ கட்டுவ, நீ செழிப்ப, நீ இப்படிலாம் நடக்கும்னு இதை விட்டுட்டு சிச்சுவேஷனை பார்த்தே குறி சொல்லிட்டு இருப்பான், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பான். அதை நம்பாதங்கிறார். கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் கொரோனா பற்றி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அடுத்தால ஒரு சொரோனா வரப்போகுது, ஒரு அலையை பார்க்கிறேன், சுனாமி வந்ததுலேருந்தே. இப்போ 1ஆம் தேதி ஆன உடனே லிஸ்ட்டில் இதெல்லாம் சேர்த்துருவாங்க அடுத்த வருஷத்துக்கு. எது இந்த வருஷம் எப்படி போகும்னு கொஞ்சம் சொல்ல முடியாதுமாங்க. ஏன்னா போன வருஷம் சொன்ன நிறைய இது எதுனா போச்சு, தப்பாக போச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அப்படி ஜாக்கிரதையாக பேசுவாங்க 1ஆம் தேதி பாருங்கள். அது வந்து அப்படி ஆகிறதுக்கு இப்படியும் இருக்கலாம். ஆண் தப்புனா பொண்ணு தான் போ, ஆண் பிள்ளை தப்புனா பொம்பளை தானே பிறக்கும். சும்மா எதையாவது சொல்லுது பாருங்க. இப்போ குறிகாரர் மாதிரி ஆயிட்டாங்க. கடவுளை தான் சொல்ல, அந்த குறிகாரம் பேச்செல்லாம். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளையும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள், சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அனுப்பின ஆள்னு எப்படி தெரியும்? முதல்ல வாசித்துட்டேன். கர்த்தர் வார்த்தை இதுதான். நீ சிறையிருப்பில் இருக்கும்போது கூட வீடு கட்டுவ, லேண்டை வாங்குவ, திருமணம் நடக்கும், பிள்ளைகளை பெற்றெடுப்ப, நல்லா இருப்ப. இப்படி பேசுறானா அவங்க தான் நான் அனுப்பின ஆள். நான் அனுப்பாத ஆள்னு கொஞ்சம் பேர் வருவான். அவன் இதெல்லாம் ஒரு கல்லில் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகுமாங்க. அவங்கள இடித்து அப்படியே அனுப்பிடு. எல்லாம் மடமண்டு விழ போகிறது, எல்லாம் எரிய போகிறது, எல்லாம் சாம்பலாக போகுது. இதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இது பாருங்க ஒன்றும் இருக்காது, அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, எல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தர் என்ன பேசினாரு எரேமியா மூலம், அதை அழகாக வாசியாச்சு. இப்படி கஷ்டப்பட்டு போயிருந்தா கூட நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லிட்டார். ஆமேன். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசுனாங்கன்னா அது கேட்கக்கூடாது. டிஜிஎஸ் ஐயார் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஜிஎஸ் தினகரன். அவர் வந்து ஒரு முறை நிறைய ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என்ன நல்லா வச்சுருக்கீங்க, நல்லா இருக்கேன், ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், நான் அவங்கள கூப்பிடவே இல்லைப்பா அப்படின்னாராம். நான் கூடவே இல்லை, அதுகள் பாட்டு வந்துடுச்சு அப்படின்னாராம். அவர் சொன்ன பதில் இது. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவேன். கூப்பிட்டாரோ கூப்பிடலையோ ஒழுங்காக செஞ்சீங்கன்னா எப்படியாவது உங்களை ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். இது வந்து என்னுடைய பதில். ஆமாம், கூப்பிட்டாரோ கூப்பிடலையோ ஜனங்களை ப்ளஸ் பண்ணி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, ஜனங்களும் நல்லா இருப்பாங்க. ஆமேன். சும்மா சபிச்சு கொட்டி சாபத்தை பேசுனீங்கன்னா உங்கள் ஊழியமும் அப்படி தான் இருக்கும், ஜனங்களும் அப்படி தான் இருப்பாங்க பாருங்கள். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ நான் கொஞ்சம் பேர் அனுப்பவே இல்லை, ஆனால் எப்படி அப்படி தான் வருது, நான் அவர்களை அனுப்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாபம் அப்படிம்பாங்க, கர்த்தர் அனுப்பலை. பாவம் அப்படிம்பாங்க, கர்த்தர் இதை அனுப்பலை. கொரோனா
கர்த்தர் அனுப்பாதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காத, பேசிட்டு இருக்காத, வாத என் கூடாரத்தை அணுகாது. ஆமென். கர்த்தர் இதை சொல்லலையே, கர்த்தர் சொன்னதே வேற. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு 10வது வசனம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்தில் திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு சொல்ல? வாட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட்? நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென். கீப் மை குட் ப்ராமிஸ் டு யூ. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நல் வார்த்தை. நீங்க தேவனுடைய தீர்க்கதரிசியா, இவர் தேவனுடைய வார்த்தையை தான் கொண்டு வராரா அப்படின்னா, நீங்க சிறைப்பட்டு இருந்தா கூட அவர் வாயிலிருந்து நல் வார்த்தை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். நல் வார்த்தையா கடவுள் பாருங்க, நல் வார்த்தையின் கடவுளா இருக்கிறார். நல் வார்த்தையின் பாவம் செஞ்சு கடவுளுக்கு விரோதமா போன மக்கள் தான் இவங்க. ஆனா கூட கடவுள் அவங்கள பிளஸ் பண்றார். ஆமென். நீ கீழ்ப்படியாம போன, கீழ்ப்படியாமைனால சிறையிருப்பு ஆகி போச்சு, ஒரே சிறை. அதான் இப்ப கடவுள் சொல்றாரு, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். கெட்டு போன ஜனத்துக்கு கூட கடவுள் நல்வார்த்தையை தான் பேசுறார். எப்படி பேசுறாரு பாருங்க. அதனால கரெக்டா சும்மா கண்ட பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்க கூடாது, உட்கார்ந்து நல் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, நல் வார்த்தை. அப்படிதான் சொல்லி இருக்குது, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் பேர் வருவான் குறி சொல்லிக்கிட்டு, கொஞ்சம் பேர் வருவான். என்ன கேட்டா குறிகாரன் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். குடு 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 குடுன்னு வரான் பாருங்க, அவன் கூட பரவாயில்ல. 10 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், நல்ல காலம் பிறக்குதுன்னு போயிடுவான். ஆனா இங்க 10ல் 1 கொடுத்தாலும் சொல்ல மாட்டேங்காங்க. ஹலோ, நிறைய பேர் அவங்க குடுகுடுப்புக்காரங்க தான். ஆனா கூட என்ன சொல்றான், நீ மேக்சிமம் பாருங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்ட்டு 10 ரூபா கொடுங்க, இன்னும் உங்க வீட்டை பிளஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா இவரு 10ல் 1 வாங்கிக்கிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பிரதர் அப்படின்றாங்க. அதனால குறிகாரம் கூட கொஞ்சம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் நல்ல குறியா ஏதாவது சொல்லிட்டு போகிறான், அது ஒன்று இருக்குது, சரிப்படுத்திடலாம், சரிப்படுத்த இன்னும் நல்லாயிருவீங்க அப்படிமா. அப்படியே கறக்கும்னு நினச்சா கூட இவன் குறிகாரலையும் பாவியிலையும் பெரிய பாவியாக இருக்கிறியப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கள நான் அனுப்பலை, ஆனால் நான் அனுப்பின ஆள் என்ன பேசுவானா, உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ புரியுதா 11வது வசனம்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் இந்த குடுகுடுப்புக்காரன் ஃபால்ஸ் ப்ராஃபட் சொன்னாங்களே, அது மாதிரி தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளையே நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஆமென். கடவுள் தீமையை வைக்கலைங்க, தீமையை வைக்காத ஒரு கடவுளை நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல கெட்டது இருக்கலாம், ஆனா இந்த கர்த்தரை, இந்த நல்ல கர்த்தரை நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கெட்டதை கூட நல்லதா மாற்றுவார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமையை கூட நன்மையாக மாற்றுவார். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல் வார்த்தைகளாக இருக்கிறது. ஆமென். அதை தான் அவர் பேசுவார். சிலர் பைபிளை திறந்து வச்சுக்கிட்டே வேற ஏதாவது பேசுவாங்க. ஒருத்தர் சொன்னார், சாபமும் இருக்குது பிரதர் பைபிளில். அது நீங்கள் வாசித்துக்கோங்க, நான் என் போர்ஷனை வாசித்துட்டேன். அது என் போர்ஷன் கிடையாது. ஏன்னா எனக்காக அவர் சபிக்கப்பட்டார், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது. only goodness, only blessings, only success. ஆமென். இதை தான் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறாரு. கடவுள் சொல்கிறாரு, இதை தானே நீ எதிர்பார்த்துட்டு இருக்க, உன் லிஸ்ட்டில் இது இருக்குதானே சொல்கிறாரு, அதை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். அதை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த நன்மையெல்லாம் பார்த்து 12வது வசனம் சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கு உங்களை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் பாருங்க. ரஹா ஷாகேரே போஹோ சேகேரா பாலாரா மா டாலா ஹாசேகேரே பெலேகேரே. ஹல்லேலூயா. அந்த மாலையில் கடவுளின் கனவு ஒன்றுதான் உங்கள் கனவை நிஜமாக்குவது. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன். ஒருவேளை நீ அதை மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்கலை. அவர் சொல்கிறார், நான் அதில் நினைவாயிருக்கிறேன். ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. ஹல்லேலூயா. உனக்காக நான் திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறேன். உனக்காக நான் கனவு காண்கிறேன். கடந்த 5 வாரம் நீங்கள் கனவு காணுங்கன்னு உங்களுக்கு பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கடவுள் உங்களுக்காக கனவு காண்கிறார். கடவுள் உங்களுக்காக ட்ரீம் பண்ணுறார். உங்களுக்காக அவர் ஏம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்காக சில காரியங்களை அவரே யோசித்து வைத்திருக்கிறார். அது ஒன்றுதான், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு. உன் கனவு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வீடு கட்டுறதா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், லேண்டு விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுக்குரிய காரியங்களாக இருக்கலாம். கடவுள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறாரு பாருங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. உன்னை சமாதானத்தோடு திரும்ப பண்ணுவேன். உன் சிறை இருப்பை நான் மாற்றுவேன். ஆமென், 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 ஆமென். இந்த நல்ல கர்த்தரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிற உங்களுக்கு ஹல்லேலூயா, தீமைகளை கூட நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் தகப்பனே, இந்த வார்த்தையை நீர் அனுப்பி இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய ஜனங்களுக்கு என்று இந்த வார்த்தையை இந்த மாலையிலே நீர் அனுப்பி இருக்கிறீர். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே இந்த இடத்துல கூடி வந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறீர். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேலே நீங்க சொன்னீங்க, நான் அந்த நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென். அந்த நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். ஆமென், 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 ஆமென். இந்த மார்ச் மாதங்களிலேயே உங்க வாழ்க்கையில அது வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் உங்க மனதில் இருக்கலாம், அதெல்லாம் நிறைவேறுகிற மாதங்களாக அவர்களுக்கு மாறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ கனவுகள், எத்தனையோ திட்டங்கள் அவங்க உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கலாம். அவங்க பிள்ளைகளை பற்றி, வீடுகளை குறித்து, வாழ்க்கையின் தொழில்களை குறித்து, ஆமென், ஆமென், வாழ்க்கையில காரியங்களை குறித்து அவங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். தகப்பனே, அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். அனுகூலமான பதில்கள் அவங்க வாழ்க்கையில வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஜெபங்களுக்கு பதில்கள் வரும்படிக்காக இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் அப்பா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். இட்ஸ் a giving time, it's a tithing time. வாரத்தின் முதல் வாரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வருமானத்தின் முதல் பகுதியை கர்த்தருக்காக செலுத்துகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. உங்களுடைய கம்பெனி பேர் அல்லது உங்கள் ஃபேமிலி நேம் நீங்கள் கவரில் எழுதி அதை நீங்கள் தேவனுக்கென்று என்ன பண்ணலாம், படைக்கலாம். ஆன்லைன் மூலம் நீங்கள் செலுத்த விரும்புகிற பிள்ளைங்க ஆன்லைனில் இருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் செலுத்தலாம். உங்களுடைய எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கூகுள் பே ஆர் ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணலாம். அந்த ரிசிப்டை மட்டும் நீங்கள் அனுப்ப மறந்துடாதீங்க. அப்போ தான் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அனுப்பி வைக்கும்படி கேட்கிறேன். தேவனையும் அவருடைய வார்த்தையும் கனம் பண்ணும்படி கொடுக்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கிவிங் இஸ் a joyful things. ஆமென். என்னை சில பேருடைய இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னடா அந்த கவர்லாம் எடுத்து இந்த கணக்கு எழுதும்போது நான் பார்ப்பேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ சாதாரணமாக ஆரம்பித்த பிள்ளைகள் இவ்வளோ உயர்ந்திருக்காங்களே அப்படின்ட்டு. ஆமென். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் ஐ திங்க் 3500 ரூபாய் ஒரு மாதம் அவருடைய டைட்ஸ் ஆஃபரிங்கு கொடுத்துட்டு இருந்தார். ஐ திங்க் 2 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஒரே பர்சன் 1.25 லட்சம் கொடுக்குற மாதிரி கடவுள் இந்த 2 வருஷத்தில் அவருடைய பொருளாதாரத்தையே வேற மாதிரி மாற்றி வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இஸ் a faithful God. ஆமென். நாம் ஒன்றும் கடவுளுக்கு கொடுக்கல, கடவுள் நமக்கு கொடுத்தார். அதை நாம் கொடுக்கறதன் மூலம் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். இது என் சாமர்த்தியமோ என் கைபலனோ இது எனக்கு உண்டாக்கலை, இது 10,000மோ 10 லட்சமோ வாட் எவர் பி, அது உங்களால் தான் எனக்கு வந்துச்சு.
அதை கொடுக்கிறதின் மூலம் நாம் சொல்லுகிறோம். ஆமென். ஸோ அதனால தான் இந்த சபையில் டைத்திங்கை நாம் நம்புகிறோம், கர்த்தருக்கு கொடுக்கறத நம்புகிறோம். உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும், சிறியதோ பெருசோ, சில பேர் நிறைய வந்தால் கொடுக்கணும், சின்னதோ பெருசோ, கடவுளுக்கு வந்து சின்னது பெருசுலாம் இல்லை, கனம் பண்ணுறது தான் முக்கியம். ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். நாம் அறிக்கை செய்து கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். நான் சொல்லுங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு உண்டாக்கவில்லை. தேவனுடைய உடன்படிக்கை என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. எனக்குள்ளாக இந்த ஐஸ்வர்யத்தை அது கொண்டு வந்திருக்கிறது. ஆகையால் நான் கொடுப்பதின் மூலம் என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். ஆகையால் தரித்திரத்தை என் வாழ்வில் காண மாட்டேன், கடனை காண மாட்டேன். என் வாழ்க்கையில செழிப்பை பார்ப்பேன், என் வாழ்க்கையில பெருக்கத்தை பார்ப்பேன், என் வாழ்க்கையில ஏராளத்தை பார்ப்பேன், என் வாழ்விலே தாராளத்தை பார்ப்பேன். நான் பொருளாதார உலகத்திலே பெரிய வெற்றியை பார்ப்பேன். என் களஞ்சியம் நிரம்பியிருக்கும், என் வீடு கட்டப்படும், என் தொழிலிலே தாராளத்தை நான் பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமென்.